கல்லை பெண்ணாக்கிய திருவடியின் பெருமைகள். ராமருடைய திருவடியின் பெருமைகளை பற்றி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். பிரம்மாவால் படைக்கப்பட்டவள் அகலிகை. அவர் குழந்தையாக இருக்கும் போதே கௌதம முனிவரிடம் கொடுத்து வளர்த்து ஆளாக்கி பின் தருமாறு அவரிடம் கூறுகிறார். அவரே கௌதம முனிவரும் அவளை வளர்த்து பருவமடைந்த பின் பிரம்மாவிடம் ஒப்படைக்கிறார். பருவமடைந்த பெண் அகலிகை மிகவும் பேரழகியாக திகழ்கிறார். அவளை பார்த்து இந்திரன் ஆசைப்படுகிறான். அதே நேரத்தில் கௌதம முனிவரும் அவள் பேர் விருப்பப்பட்டு பிரம்மனிடம் பெண் கேட்கிறார். இருவரும் ஆசைப்பட்டு பெண் கேட்டதால் பிரம்மன் இருவருக்கும் ஒரு போட்டி வைக்கிறார். இந்த உலகத்தில் இருபக்கமும் தலையுடைய பசுமாடை யார் முதலில் கண்டு சாட்சியோடு வந்து கூறுகிறார்களோ அவர்களுக்கே அகலியை மனமுடிப்பதாக கூறுகிறார். இது உடனே என்ன பண்ணுறார்? இந்திரன் தன் யானையில் புறப்பட்டு உலகத்தை சுற்றி கண்டுபிடிக்க போகிறார். அதே சமயத்தில் கௌதம முனிவர் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தன்னோட குடிலுக்கே போயிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்போதைக்கு அந்த பக்கமாக நாரத முனிவர் வருகிறார். அவரிடம் யோசனை கேட்கிறார். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா பக்கத்திலே கோசாலை இருக்கிறது. கோசாலையில் ஒரு பசுமாடு கன்று ஈன்று கொண்டிருக்கிறது. அப்போ அந்த கண்ணுக்குட்டியோட தலை மட்டும் வெளியில் வருது. அப்போ பார்த்தாக்க அந்த மாட்டுக்கு வந்து முன்பக்கம் பசுவோட தலை, பின்பக்கம் கண்ணுக்குட்டியோட தலை இருக்கிறது. ஆகா, இதுவே என் புண்ணியம் என்று நினைத்து அந்த பசுமாட்டை 3 முறை வலம் வந்து நாரதனின் சாட்சியோடு பிரம்மாவிடம் போகிறார். பிரம்மாவிடம் கூறியவுடன் பிரம்மரும் சம்மதித்து அகலியை இவருக்கு திருமணம் முடிக்கிறார். இருவரும் நல்லபடியாக வாழ்ந்து 3 ஆண் குழந்தைகளை பெற்று எடுக்கின்றனர். மிகவும் சந்தோஷமாக போய்கொண்டிருக்கும் வேளையில் இந்திரன் மறுபடியும் வருகிறான். இந்திரன் மறுபடியும் இவரிடம் அணுகி, நான் உன் மேல் ஆசைப்படுகிறேன் அப்படின்னு கூறி அவளை ஆசைப்படுகிறேன் என்று கூறுகிறார். ஆனால் இவர் கணவனை கண்ட தெய்வம், என்னால் கணவனை தவிர வேற யாரையும் நினைத்து பார்க்க முடியாது என்று கூறுகிறார். இருந்தாலும் இந்திரன் தந்திரமாக யோசித்து கௌதம முனிவர் குளிக்க சென்றிருக்கும் வேளையில் அவரை போல உருவம் கொண்டு அவளை அணுகி அவளை அனுபவிக்கிறான். அப்புறம் அனுபவித்துட்டு வெளியே வருகையில் கௌதம முனிவர் வந்து விடுகிறார். திரும்ப பார்த்து என்ன மாதிரியே இருக்கே, நீ யாரு அப்படின்னு கேட்குறாரு. சற்று நேரத்தில் அவர் இந்திரன் என்பதை உணர்ந்து கொள்கிறார். கடும் கோபம் கொண்டு இந்திரனை சபிக்கிறார். உனக்கு நீ எது மேல் ஆசைப்பட்டாயோ அது உன் உடம்பு முழுதும் 1000 இடத்தில் உருவாகி நீ போவாய் என்று சபிக்கிறார். அதே சமயத்தில் தன் மனைவி அகலியை ஒரு கணவனை தவிர வேறொருவனை தொடும்போது உனக்கு அந்த உணர்வு வராதனால நீயும் கல்லாக போவாய் என்று சபிக்கிறார். அதுக்கு அகலிகை, கணவரே, எனக்கு உங்கள் உருவத்தில் தானே இருந்தாங்க, நீங்கள் தானே என்ன வந்தீங்க, நான் உங்களை தான் நினச்சேன், வேற யாரும் என்னால் தெரியலை அப்படின்னு சொல்கிறா. இருந்தாலும் ஒரு ஸ்பரிசம் படும்போது கணவரின் கை இல்லாமல் வேறொருத்தர் தொடும்போது எப்படி உனக்கு தெரியாமல் இருக்கலாம் அப்படின்னு கோபம் கொண்டு கல்லாக போக சபிச்சிடுறாரு. என்னை மன்னியுங்கள் கணவரே, எனக்கு வந்து சாப விமோச்சனை கொடுங்கன்னு இந்திரனு கேட்குறாங்க, இவங்களும் கேட்குறாங்க. இந்திரனுக்கு வந்து அந்த 1000 பெண்ணூருக்கு 1000 கண்களாக மாறுமாறு அவர் சாப விமோச்சனை கொடுக்கிறார். இந்திரனும் திருப்தியோடு போகிறார். அகலிகைக்கு வந்து என்னைக்கு ராமரோட பாதம் மேலே போடுதோ அன்னைக்கு வந்து நீ திருவள்ளி பெண்ணாக மாறுவாய் என்று வந்து சாப விமோச்சனை கொடுத்துவிட்டு அவர் இமயமலை சென்று விடுகிறார். நாட்கள் கடந்தன. பின்னொரு நாளில் ராமரும் லக்ஷ்மணனும் விஸ்வாமித்திரரும் மிதிலைக்கு சென்று கொண்டிருக்கிற போது அந்த பக்கம் குடிலை அடைகின்றனர். அப்பொழுது இந்த கல் வந்து வித்தியாசமாக தோன்றுகிறது. அந்த கல்லுலேருந்து ஒரு துளசி செடி வளர்ந்துருக்கு. அப்போ ராமர் பார்த்துட்டு விஸ்வாமித்திரர்கிட்ட கேட்குறாரு, எனக்கு இது கல்லில் வந்து துளசி முளைச்சிருக்கேன்னு கேட்குறாரு. அப்போ வந்து விஸ்வாமித்திரர் அந்த கதையை சொல்லிவிட்டு, இந்த கல்லுக்குள்ளே ஒரு ஆத்மா இருக்குது, அந்த ஆத்மா பேர் அகலிகை, எப்போ உன்னோட பாதம் போடுதோ அப்போ வந்து இந்த கல் வந்து பெண்ணாக மாறிடும் அப்படின்னுக்கிறாரு. ராமரும் அவர் சொல்கிறதை கேட்டு தான் பாதத்தை வைக்கிறாரு. அந்த கல் வந்து பெண்ணாக மாறிடுது. அதே அழகிய பெண்ணாக அகலியாக மாறிடுறாரு. தன்னோட ஞான திருஷ்டியால் ஒரு கௌதம முனிவரும் இமயமலையிலேருந்து அதை அறிஞ்சிக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு யார் வந்திருக்கான்னு தெரிஞ்சுட்டு உடனே வந்துடுறாரு. ராமரை வணங்கி அவருக்கு தொண்டு செய்கிறாங்க. ராமர் இருவரையும் சேர்த்து வச்சு சந்தோஷமாக வாழ்கிறாங்க. இதுலேருந்து நம்ம ராமர் திருவடியோட பெருமைகளை நம்ம அறியலாம். ராமரோட பாதம் பட்டதுக்கே உங்களுக்கு ஒரு பெண்ணுக்கு வாழ்க்கை கிடைச்சிருக்கு. அகலிகைக்கு தான் பெற்ற சாபமே வரமாக மாறி
அவர் ராமரோட பாதங்களை தொட்டு வணங்கி ரொம்ப பெருமை அடைஞ்சாங்க. அவரோட அகலியோட கதையை நம்ம இன்னைக்கு வரைக்கும் பேசுகிறோம்னா அந்த ராமர் திருவடியின் பெருமைகளே காரணம். அது மட்டும் இல்லை, இன்னைக்கு நம்ம அனைத்து பெருமாள் கோயிலில் போனாலும் ராமர் பாதத்தை நீங்கள் பார்க்கலாம். ராமர் பாதத்தை தொட்டு வணங்கினீங்கன்னாக்கா உங்களுக்கு அனைத்து நன்மைகளும் நடக்கும். எல்லாரும் பாதத்தை தொடுவோம், நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும். நன்றி, வணக்கம்.